ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். பேசிக்காக 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று கேஷ் பேஸ்ட் இஷ்யூ, இன்னொன்று நான் கேஷ் பேஸ்ட் இஷ்யூ. ஸோ மோஸ்ட்லி கேஷ் பேஸ்ட் இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்ஸ் கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் லைக் ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கலாம், இல்லை ஏதோ டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பே பண்ணி ஷேரை வாங்குவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது கேஷ் பேஸ்ட் இஷ்யூ. இதுவே நான் கேஷ் பேஸ்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா which will be issued for asset or consideration non consideration சொல்லுவோம். கன்சிடரேஷன் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு ரிட்டர்னாக நம்ம கேஷ் கொடுக்குறோம் அப்படின்னா அது கன்சிடரேஷன். ஒன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணிவிட்டு பப்ளிக் வந்துட்டு கேஷ் பே பண்ணுறாங்க, அது பேர் கன்சிடரேஷன். நான் கன்சிடரேஷனாக ஒன்றும் கிடையாது. நம்ம ரெண்டர் பண்ணுற சர்வீஸ்க்காக இருக்கலாம், இல்லை ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய கேஷ்க்கு பதில் நான் ஷேரை இஷ்யூ பண்ணியிருந்தா அது நான் கன்சிடரேஷன். பார்த்தீங்கன்னா ஒரு அசெட் வாங்கினதுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணதுக்காக இருக்கலாம், இல்லை ப்ரொமோட்டரோட சர்வீசஸ்க்காக இருக்கலாம். எதுக்கு வேணாலும் நம்ம நான் கேஷ் கன்சிடரேஷன் யூஸ் பண்ணுவோம், நான் கன்சிடரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம கேஷ் பேஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னாலே யூ வில் பி கெட்டிங் 3 பாயிண்ட்ஸ். ஒன்று பார், ப்ரீமியம் அண்ட் தென் டிஸ்கவுண்ட். பார்னா என்ன அப்படின்னா, நம்ம ஃபேஸ் வேல்யூவில் பே பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாக்ட் ஃபேஸ் வேல்யூ நம்ம ஈக்குவலாக பே பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீமியம் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூக்கும் அதிகமாக நம்ம ஷேருக்கு பே பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் ப்ரீமியம். அண்ட் தென் ஃபேஸ் வேல்யூக்கும் கம்மியாக நம்ம பே பண்ணுறோம் அட் த டைம் ஆஃப் இஷ்யூ அப்படின்னா அது பேர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஸ் வேல்யூக்கு ஈக்குவல் ஆஸ் லைக் 10 rupeesனா 10 rupees பர் வேல்யூக்கு பே பண்ணுவோம். இதுவே டிஸ்கவுண்ட்டாக இருந்தால் ஃபேஸ் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷேருக்கு பே பண்ணுவோம். இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்க போகிறோம் ஃபார் தட் பர்டிகுலர் 3 பாயிண்ட்ஸ். பாரில் இஷ்யூ பண்ணால், ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணால், டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணால். இன்கேஸ் பார் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணிடுவோம், ஃபுல் ஃபேஸ் வேல்யூ நம்ம ரிசீவ் பண்ணிடுவோம். ஃபார் தேட் பேங்க் அக்கௌண்ட் debtor to share capital account, full amount number of shares into face value multiply பண்ணி நம்ம போட்டுருவோம். இன்கேஸ் ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் debtor to share capital account to securities premium, வேர் நம்ம செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமோட அமௌண்ட் தனியாக அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா யூ வில் பி டிஸ்கவுண்டிங் தட் அமௌண்ட், ரைட்? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். ஸோ அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இங்கே. அண்ட் தென் திஸ் இஸ் அபவுட் த ஜேர்னல் என்ட்ரி ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பார், ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ்.